கிருதி என்ன வேணும் உனக்கு? உங்கள் அம்மா இல்லை கிருதி என்ன வேணும்? அசோக் அல்வா செய்வோமா? அசோக் அல்வாவா? சரி செய்வோமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நெய்க்காக பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் உருக்கிட்டு அதில் வந்து ஒரு 10 முந்திரி அளவு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்தெடுத்துடணும். வறுத்து அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. திரும்ப அதே நெய்யில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம். அதையும் அரைச்சிட்டு அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நல்லா தண்ணியாக நம்மளுக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ண. அது கூடவே ஒரு 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 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம் நெய் இல்லாதனால. அப்புறம் ஒரு 2 ஏலக்காவை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த முந்திரியும் போட்டு எடுத்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அசோக் அல்வா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள்